கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் புஷ்பநாதனை கொலை செய்ததாக 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்போம். தேவநாதன், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூவர் யார்? கொலைக்கான காரணமாக அவர்கள் என்ன சொன்னாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் நேற்று நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது வீட்டின் அருகிலேயே மர்ம நபர்களால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 3 தனிப்படைகள் இதற்காக அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அரசியல் முன்பகை காரணமாக இருக்கலாமா அல்லது உட்கட்சி விவகாரம் காரணமாக இருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசாருடைய விசாரணை சென்ற நிலையில் இது தற்போது அந்த கொலைக்கான காரணமும் அதற்கு அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் என 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரும் பல்வேறு பகுதிகளில் ஆடுகளை திருடி புஷ்பநாதனிடம் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்பகை இருந்துள்ளது. அந்த முன்பகை காரணமாகவே இந்த கொலை நடந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இருந்தாலும் இவர்கள் 3 பேரையும் தற்போது கடலூர் முதுநகர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலையில் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் அந்த விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. கொலை நடந்த 24 மணி நேரத்தில் அந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த போலீசாருக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் தொடர்ந்து இதே போல அந்த கொலை சம்பவங்கள் நடக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிலையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா இன்று காலையிலிருந்து அந்த இறந்த புஷ்பநாதனின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து வந்தனர். கொலையாளிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.